எல்லாருடைய வாழ்வும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். இப்போது நாம் கரங்களை தட்டி இன்வைட் அவர் ஜெபம் செய்வோம். Lord, we thank you for this precious time in your presence. இந்த விலையேறப்பட்ட உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. Lord Jesus, you have said where 2 or 3 are gathered in your name, Lord, in the midst of them. இயேசுவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே எங்கே 2 அல்லது 3 பேர் இருக்கிறோமோ அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று ஆண்டவரே. Lord Jesus, we know that you are in our midst. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், அறிந்திருக்கிறோம், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். You are a prayer hearing God and a prayer answering God. நீ ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். And you are a speaking God. நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். We thank you, Lord, that we worship the true living God, the Lord Jesus Christ. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு என்னும் ஜீவனுள்ள உண்மையான தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம். What a blessing and privilege it is for us, Lord, to be called your children. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தனது கிருபை எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியம், உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம். You have given us the spirit of adoption whereby we can cry Abba Father. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். You have not given us the spirit of bondage unto fear. ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் ஆவியை, பயத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுக்கலப்பா. We thank you, Lord, that we can call you Abba Father. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. And Heavenly Father, you have said, call unto me and I will answer thee and shew thee great and mighty things which thou knowest not. பரலோக பிதாவே, நீர் சொன்னீர், என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் வசனம் சொல்லுங்க. நான் உனக்கு உத்தரவு செய். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். Lord, help us to call unto you, Lord. உம்மையே நோக்கி கூப்பிட உதவி செய். Many a times we forget to call you, Lord. அநேக முறை ஆண்டவரே உம்மை கூப்பிடுவதற்கு நாங்கள் மறந்து விடுகிறோம். Lord, we go to other people, Lord, for help. மற்ற மக்களிடத்திலே நாங்கள் உதவிக்காக செல்கிறோம் ஆண்டவரே. Lord, our help comes from you, Lord. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரும். As the psalmist says in Psalm 121 verse 1, I will lift up mine eyes unto the hills from whence cometh my help. My help cometh from the Lord who made heaven and earth. பரலோக பிதாவே, 121 நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. Yes, Lord, you are a very present help in trouble. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அனுகூலமான துணை எங்களுடைய ஆபத்திலே. So now we look to you, Lord. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, we want to hear what you want to say to us. நீர் எதை சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். Lord, I admit my unworthiness to give your word to your dear children here. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு தகுதியற்ற என்னை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். Lord, I want you to sanctify me. என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. And cleanse me. ஆண்டவரே, என்னை சுத்திகரிப்பீராக. Inside out. ஆண்டவரே, வெளியே உள்ளம் புறமே என்னை பரிசுத்தப்படுத்து. Hide me behind thy cross. ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன். You put your words into my mouth. உம்முடைய அடியாருடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை போடு. Speak to us in a very definite way. ஆண்டவரே, மிக சிறப்பான வழியிலே எங்களோடு கூட பேசுவீராக. Bind all the powers of darkness. எல்லா இருளின் ஆதிக்கங்களை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். Father, we give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நல்லது. தெரிஞ்ச வசனத்தை சொல்லும்போது நீங்க சொல்லுங்க. யாரும் இன்வால்வ் ஆகாம இருக்க வேண்டாம். வார்த்தையை சொல்ல சொல்ல நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். Dear brothers and sisters, let's turn to the book of Hebrews chapter 1. Let's read verse 1 and 2. எபிரேயர் நிருபம் முதலாம் அதிகாரத்தை 298 298 பக்கம் முதலாம் அதிகாரம் முதல் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். So I'll read in English. God, who at sundry times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds,
So here Paul is addressing the Hebrews. See, there is a contemplation whether it is Paul who wrote this epistle or it is somebody else. But most of the Bible scholars, they say it is Paul who has written this. இந்த எபிரேய நிருபத்தை குறித்ததான ரெண்டு விதமான சிந்தனைகள் இருக்குது. ஒன்று, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாரா அல்லது யார் எழுதினார் என்கிற சிந்தனைகள் இருந்தாலும் எல்லா இறையியல் வல்லுநர்களும் இதை பால் எழுதினார் என்று ஏற்றுக்கொள்கிறார். And in the King James version of the English Bible, it says the epistle of Paul the apostle to the Hebrews. ஆனால் முதல் மொழிபெயர்ப்பான கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று அது ஆணித்தரமாக பிரிக்கப்பட்டது. Okay, now here Paul is talking about God speaking to us. இங்கே பவுல் சொல்லுகிறார், யார் நம்மோடு பேசுகிறார் என்றால் கர்த்தர் இயேசு நம்மோடு பேசுகிறார். See, we have to ask ourselves, நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். do we speak to God? நாம் கடவுளோடு பேசுகிறோமா? See, the thing is, God will not speak to us unless we speak to Him. நாம் அவரோடு பேசாவிட்டால் அவர் நம்மோடு என்ன பண்ண மாட்டார். See, God is waiting for us to talk to Him. ஆண்டவர் நாம் அவரோடு பேசும்படியாய் காத்துக்கொண்டிருக்கிறார். See, today many Christians, even some believers, they forget to have their early prayer at all in the morning. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அதிகாலை ஜெபத்தை செய்வதற்கு மறந்து விட்டார்கள். See, we are not talking about the non-Christians. நான் புறஜாதிகளை பற்றி நான் பேசல. கிறிஸ்தவர்கள் அல்லாத See, Christians who name Christ, they forget to pray to God. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெயரை சூட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகாலை ஜெபத்தை இழந்து விட்டார்கள். You know what is the cause? அதனுடைய நிலை என்ன தெரியுமா? It's the trick of the devil. அது பிசாசினுடைய ஒரு தந்திரம். You know what has happened? அதனால என்ன நடக்கும்? See, what has happened is Satan has given everyone a mobile phone. அவரோடு பேசுவதற்கு பதிலாக சாத்தான் செய்த தந்திரம் என்ன? எல்லார் கையில என்ன இருக்குங்க? Everybody. யாரா எல்லாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பாருங்க. So, Christians, believers, everybody have a mobile phone. கிறிஸ்தவர்களோ விசுவாசிகளோ ஊழியர்களோ எல்லார் கையிலும் அந்த பாழாப்பன. And today what is happening is, இன்னைக்கு அதான் என்ன நடக்குது? see, the moment we get up from our bed, நம்ம படுக்கையிலிருந்து எழுந்த உடனே we go to the mobile phone. எதை எடுக்கிறது இல்ல? மொபைல் போன் தான் எடுக்கிறோம். See, that has become our God today. இன்றைக்கு அந்த மொபைல் போன் தான் நம்முடைய கடவுளாக மாறிவிட்டது. We immediately go and see, is there a message for me from some of our friends or relatives or whoever it is? நம்முடைய நண்பர்களிடமோ உறவினர்களோ யாரிடமோ ஏதாவது செய்தி இருந்தா அதை தான் தேடணும். See, we don't open the word of God. எதை திறக்கிறது இல்ல? எல்லாரும் வாய்க்காம We don't open the Bible. Yes. So, we don't want the word from God, but we want, our fellow beings to speak to us. We look out for messages in the கடவுள் நம்மோடு பேச வேண்டும் என்பதோ நான் அவரோடு பேச வேண்டும் என்பதை செய்யாமல் நண்பர்கள் உறவுகள் பேச வேண்டும் என்று மொபைல்ல பார்த்துக்கிறோம். So please have this in mind. Unless we speak to God, God is not going to speak to us. நல்லா உங்க இதய பலகையில எழுதி கொள்ளுங்க. உங்க மனசுல நீங்கள் கர்த்தரிடம் பேசாவிட்டால் அவர் உங்களிடம் பேசவே மாட்டார். See, the devil wants to keep us busy. ஆனால் பிசாசுடைய தந்திரம் என்ன? எப்பொழுதும் நம்மை அவசர உலகத்திலே அவசரமாய் வைத்துக் கொள்வது. Yes, we might give many excuses for not reading the word of God and not praying to God in the morning. வேதத்தை வாசிக்காததற்கும் ஜெபிப்பதற்கும் 1008 சாக்கு போக்கு சொல்றோம். Ladies, you have to be very careful. See, whatever time it is, you need to first go into the presence of God, pray, and then start your work, your household work. உங்களுடைய குடும்ப வேலையை நீங்க சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் முதல்ல ஜெபிச்சுதான் மற்ற வேலையை ஆரம்பிக்கணும். See, then we will see blessings in all that we do that day. அப்படி செய்து பாருங்க, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த நாள் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உணர்வீங்க. And it is also for the gentlemen, the brothers also. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் கூட. We all have to go into the presence, whether we are pastors, preachers, evangelists. First, if we don't go into the presence of God, then we are unfit to call ourselves pastors, preachers and evangelists. ஊழியக்காரரோ சுவிசேஷகரோ போதகரோ யாரோ
முதல்ல எழுந்த உடனே தேவனை தேடுதுன்னா அவர் பாஸ்டர் என்று அழைப்பதற்கு தகுதியற்றவர். Because if God is not speaking to us, கர்த்தர் என்னோடு கூட பேசாவிட்டால் what am I going to speak to the people around me? என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் எதை பேச I போகிறேன்? will only speak my own words. It will be words from Satan. அது பிசாசிடம் வந்து வருகிற என் சொந்த வார்த்தையை தான் பேசுறேன். Today many preachers are very busy. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார்கள் ரொம்ப அவசரமான உலகத்தில் இருக்கிறாங்க. They go here and there for ministry, இங்கேயும் அங்கேயும் ஊழியத்துக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். but they forget to go into the presence of God. தேவ சமூகத்திற்கு போவதை மறந்து See, விட்டார்கள். this is happening now. It's not, future or, past. இது எப்போ நடந்ததோ இது நடக்க போறதல்ல, எப்போ நடக்குதுங்க? இப்போ நடந்து கொண்டு Satan's trick is that. இதுதான் பிசாசின் தந்திரம். See, unless we go to the presence of God, தேவனுடைய சமூகத்தில் we போகாவிட்டால் will never get the Spirit of God. தேவனுடைய அபிஷேகத்தை ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. So here, Paul is saying, பவுல் சொல்லுகிறார், God who at sundry times and in diverse manners spoke in time past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son. 1வது வசனம் 2வது வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். So the Lord Jesus is speaking to us now. இப்போ யார் நம்மோடு கூட பேசுறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. See, we don't have many prophets today. இன்றைக்கு True prophets. உண்மையான தீர்க்கதரிசிகள் இல்லை. See, there is a lack of prophets today. இன்றைக்கு உண்மையான தீர்க்கதரிசிகள் See, இல்லாததால dear brothers and sisters, we should ask God to give us the spirit of prophecy today in this generation that is very needful. இந்த கடைசி கால சூழலிலே தீர்க்கதரிசன ஆவியுடைய தீர்க்கதரிசிகள் வேண்டும். அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டும். See, I know we are all children of God, all are saved and all are believers. நாம் அனைவரும் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நான் நம்புகிறேன். We should ask God for the spirit of prophecy. நாம் ஆண்டவரிடத்திலே தீர்க்கதரிசன வரத்தை கேட்டே ஆக வேண்டும். Because our words should be prophetic. It should speak to the people according to the needs of their heart. அவர்களுடைய இருதயத்தினுடைய தேவைக்கு ஏற்ப இந்த ஜீவனுள்ள வார்த்தை தீர்க்கதரிசனமாய் அவர்களோடு கூட பேச வேண்டும். And it is God only who is speaking through the prophet also. தேவன் தான் அந்த தீர்க்கதரிசிகளை பேசபடியாக. It is God who sends the prophet. தேவன் தான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். And God has promised in Joel chapter 2 verse 28. யோவேல் 2:28 ஆண்டவர் நமக்கு இப்படியாய் வாக்குத்தத்தம் In the பண்ணினார். last days I will pour out my spirit upon all flesh. Your sons and daughters, they shall prophesy. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உன் மகள்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். So our prayer today has to be that God should raise up faithful, true prophets who will get the message from God and deliver to his people. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியாய் மாற வேண்டும்? உண்மையான தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பி தேவனிடமிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்று பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகள் எழுப்புங்கள். Because we should hear what God is speaking to us. நாம் தேவன் எதை பேசுகிறாரோ அதை தான் கேட்க வேண்டும். Not what Satan wants to speak to us. பிசாசு எதை பேச விரும்புகிறானோ அதை அல்ல. Yes, we need to ask God எதை கேட்க for the வேண்டும்? gift of prophecy. ஆண்டவரே தீர்க்கதரிசன வரத்தை எங்களுக்கு தாரும். Yes, there were prophetess ladies. நீங்கள் பெண்கள் தீர்க்கதரிசிகளாய் எழுத வேண்டும். Yes, we read in the Bible about prophetess in the Bible. வேதத்திலும் பெண்கள் தீர்க்கதரிசிகள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். Yes, so God should raise up prophets and prophetess from our ஆகவே midst தேவன் தீர்க்கதரிசிகளையும் தீர்க்கதரிசியான பெண்களையும் to எழுப்புவாராக. carry the word, the message of God to the people, எதற்காக? அவருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்கு, to the perishing people. அழிந்து போகிற ஆத்துமாக்களை See, and the gospel should be preached to them. நற்செய்தி இயேசு என்கிற Nothing else should be preached to them. இயேசு என்கிற நற்செய்தியை தவிர வேறொன்றும் அழிந்து போகிறவர்களுக்கு பிரசங்கிக்கவே படக்கூடாது. See, Paul said, அப்போஸ்தலன் பவுல் I சொல்கிறார், preach the cross of Christ. நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறேன். Yes, we need to preach the cross of Christ today. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே இன்றைக்கு நீங்கள் See, பிரசங்கிக்கிறீர்கள். today, they are not preaching Jesus. இன்றைக்கு இயேசுவை யாரும் சொல்வதில்லை. They preach so many other things in this world.
தேவையில்லாத உலக காரியங்களை, வீணான காரியங்களை We need to preach the cross of Christ. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உனக்காக அறையப்பட்ட அந்த சிலுவையின் உபதேசத்தை, கிறிஸ்துவை We should பிரசங்கிக்க show others to Christ because that is where they will find redemption. நாம் கிறிஸ்துவை பிறருக்கு காண்பிக்கும் பொழுதுதான் அவர் மூலமாய் விடுதலையை காண முடியும். So that is what is our duty. அதுதான் நம்ம வேலைங்க. So here Paul is saying God who spoke to our fathers by the prophets has spoken to us through his son. ஆகவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினதை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் பேசினார், வெளிப்பட்டார். So let's read verse 3 also. மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Who being the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power, when he had by himself purged our sins, sat down on the right hand of the majesty on high. எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்களா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் ஆளுகிறவராய் தம்மைத் தாமே சுத்திகரித்து பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலதுபார்சத்திற்காக. So here Paul is talking about the Lord Jesus who came in the brightness of his glory, his Father's glory. இங்கே பவுல் சொல்லுகிறார், பிதாவின் வெளிச்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உன்னத மகிமையை நமக்கு சொல்லுகிறார். So his word is full of power. அவருடைய மகிமையின் வல்லமையை நமக்கு No, சொல்லுகிறார். his word is full of power. அவருடைய வார்த்தை முழுவதும் சர்வ வல்லமையாக And he இருக்கிறது. holds all the things by the word of his power. அவருடைய எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே அவர் கையிலே ஆளுகை See, செய்கிறார். the Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், my word is spirit, my word is life. என்னுடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிறது. Word is life and spirit. அது வார்த்தையாயும் ஆவியாயும் இருக்கிறது. And my word is truth. அது உண்மையான வார்த்தை. Ye shall know the truth, and the truth shall set you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமென். See, earlier in the Old Testament times, it was God who spoke through the prophets. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். See, when Moses, started his journey with the people of Israel to the promised land, மோசே தம்முடைய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது God spoke through Moses ஆண்டவர் மோசே மூலமாய் தான் to பேசினார் his people. அவருடைய ஜனங்களோடு. See, Aaron and Miriam, they rose up against Moses. That's what the Bible says. வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரன் ஆரோனும் அவருடைய சகோதரி மீரியமும் எதிராக ஏவினார்கள். And what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Will not the Lord speak to us also through us? உன் மூலமா மட்டும் பேச மாட்டார்ப்பா, எங்க மூலமாகவும் பேசுவேன் என்று அவர்கள் எதிர்த்தார்கள். And God called all the three of them outside. ஆனால் ஆண்டவர் அந்த மூன்று பேரையும் புறம்பே அந்த பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார். Unto the tabernacle of the congregation. அங்கே உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு நடுவிலே. And God spoke to those three people there. அங்கே மூன்று பேரோடு கர்த்தர் பேசுகிறார். Hear now my words. என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். Let's turn to Numbers chapter 12 verse 6. We'll read that verse. என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 12th chapter verse 6. 12ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் 6ஆம் வசனம். என் வார்த்தையை கேளுங்கள், என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தார், தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆமென். And verse 8 also. 8ஆம் வசனம் கூட வாசிங்கய்யா. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் திருச்சமாகவும் பேசுகிறேன், பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். Yes, that's enough, brother. So God is saying, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், hear now my words. இங்கே என் வார்த்தையை கேளுங்கள். If there is a prophet among you, 12ஆம் அதிகாரம் 6 இருந்து 8. இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்.
if there is a prophet among you, அங்கே உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருப்பார் என்றால், I the Lord will make myself known to him through a vision or a dream. தரிசனத்திலும் சொப்பனத்திலும் நான் அவனோடு பேசுவதை அவன் அறிந்து கொள்வார்கள். Yes, I will make known unto him in a vision and speak to him through a dream. சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் அந்த தீர்க்கதரிசியோடு பேசுவதை அறிந்து கொள்வார்கள். But my servant Moses is not so. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. He is faithful in all mine house. என் வீட்டில் எங்கும் அவர் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராய். And God spoke to him mouth to mouth. That's what God is telling. இங்க எப்படி ஆண்டவர் பேசுகிறார்? வாயோடு வாயாக. And not in dark speeches. ஆ. And the similitude of the Lord shall he behold. He shall behold my face. நீங்கள் என்னுடைய முகத்தை பாருங்கள், அவனுடைய மறைபொருளுக்கு அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாக பேசுகிறேன். Yes, God spoke to Moses mouth to mouth. முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். Not in a vision or a dream. இங்கே சொப்பனத்தினாலோ அந்த தரிசனத்தினாலோ அல்ல. So, and then God tells Aaron and Miriam, அங்கே ஆண்டவர் மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார், why were you not afraid to speak against my servant Moses? ஏன் என் தாசனாகிய மோசேக்கு எதிராக பேசுகிறே நீங்கள் பயமில்லாமல் போனீர்கள். And the anger of the Lord was kindled against them. That's what the Bible says. வேதம் சொல்கிறது, தேவனுடைய கோபாக்கினையை அவர்கள் தூண்டினார்கள். And God departed. ஆண்டவர் கடந்து போய்விட்டார். And then we see Miriam became leprous. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் மிரியாம் என்ன ஆனாங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். See, we need to be very careful to speak about God's anointed people. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பீப்பிளை ஜனங்களை ஊழியரை குறித்து பேசும்போது மிக ஜாக்கிரதையாய் See, very easily we speak against people of God, the servants of God. இன்றைக்கு ரொம்ப ஈஸியா எல்லாரும் நியாயம் தீர்க்கிறோம். ஜாக்கிரதை. We should be very careful. அதை குறித்ததான கவனம் இருக்க வேண்டும். See, David, he never spoke anything against his father-in-law Saul because he was anointed by God as to be the king. எல்லாருக்கும் தெரியும், தாவீது கடைசி வரை தன்னுடைய மாமனாராகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாய் ஒன்றும் பேசவில்லை. Yes, so we need to be very careful not to speak against the servants of God. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிராய் எதையும் பேசுவதற்கு கவனமாய். And we see Aaron immediately he humbles himself before Moses. ஆனால் ஆரோனோ மோசேக்கு முன்பாக உடனடியாக தம்மை தாழ்த்தினதை நாம் And அறிந்தோம். he begs Moses, அவனை கெஞ்சுகிறான், அழுகிறான். lay not the sin upon us. அந்த பாவம் என்மேல் வர வேண்டாம். Lay not the sin upon us. We have done foolishly and wherein we have sinned. Numbers 12:11. இல்லையா? அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் எப்படி செய்தோம்? முட்டாள்தனமா செய்தோம்பா, அறிவில்லாமல் செய்தோம்பா. இந்த பாவத்தை என்ன பண்ணாதுதான். எவ்வளவு தாழ் பண்ண சில பேர் பேசிட்டா கூட அந்த கன்வீட் ஆகுமா? நான் பேசினா இப்போ திரும்ப கேட்டு கோபாக்கினை பெற்றுக்கிறோம். See, unless we humble ourselves, நாம் நம்மளே தாழ்மை இல்லாவிட்டால் God will never forgive our sins. தேவன் ஒருபோதும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவே See, மாட்டார். we need humility to go and tell God that we have sinned against Him and also to people whom we have wronged against. தாழ்மையோடு தேவ சமூகத்தில் சென்று உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துவிட்ட ஆண்டவரே என்றும், யாரிடத்திலே பாவம் செய்தோமோ அவர்களிடத்திலும் சென்று தாழ்மையோடு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். See, David was such a good person that he humbled himself before God. தேவனுக்கு முன்பாக தாவீது அப்பேற்பட்ட தாழ்மை உடையவனாய் இருந்ததை He was a great king, அவர் பெரிய ராஜா. but he humbled himself when he sinned against God. கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது தன்னை தாழ்த்தினார். That's what we read in Psalm 51. அதுதான் நம்ம சங்கீதம் 51 வாசிக்கிறோம். Against thee only have I sinned and done this evil in thy sight. ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். Against thee only have I sinned. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் தேவரீரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம், உமக்கு ஒருவருக்கு விரோதமாக பாவம். Yes, we need to acknowledge our sins before God. தேவனுக்கு முன்பாக நாம் செய்த பாவத்தை உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். So let's ask God to give us the gift of prophecy. ஆகவே தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவதற்கான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. Yes, God should help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. See, to be a prophet, நாம் ஒரு தீர்க்கதரிசியாக a true prophet, உண்மையான தீர்க்கதரிசிகளாக he will only do what God wants us to do. அவர்கள் என்ன செய்வார்கள்? உண்மையான தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அல்லது ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் செய்வார்கள். See, he will not go and speak anything
apart from what God has told. கடவுள் சொல்லாத எதையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். He will only do what God wants him to do. தேவன் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ செய்கிறாரோ அதை தான் சொல்லுவார்கள், செய்வார்கள். So let's ask God ஆகவே நாம் தேவனை to கேட்போம். raise up our children as prophets and prophetess. எல்லாரும் சொல்லுவாங்க, என் குமாரர்கள் என் குமாரத்திகள் தீர்க்கதரிசிகளாக தீர்க்கதரிசிகளாக மாறுவார்களாக. Today we need to be very careful. ரொம்ப கவனமா இருங்க. See, very easily we are deceived by so many messages in the mobile phones. நமக்கு Christian messages. இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ செய்திகளாலே நம்ம சீக்கிரமா ஏமாந்து போயிடுவோம், தவறான உபதேசத்துக்கு போயிடுவோம். See, today, we have to ask God to give us that discerning spirit. தேவனுக்கு நம்ம ஒரு ஆவியை கேட்கணும், பகுத்தறிகிற ஆவி. To discern between the good and the bad. எது சரியானது எது தவறானது என்கிறதை பகுத்தறிகிற ஆவியை கேட்கணும். எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. டிவில வருது, செல்போன்ல வருது. We have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Because the Lord Jesus himself said, ஆண்டவர் நமக்குள்ள சொன்னார், my own elect, my very elect will be deceived in the last days. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட கடைசி நாளில் என்ன ஆயிடுவாங்க? ஆமென். See, today there is so much of preaching of the prosperity gospel. இன்றைக்கு அதிகமான பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்ததான செய்திகள் See, சந்திக்கப்படுகிறது. today there is no preaching about eternity. நித்தியத்தை குறித்ததான செய்தி இல்ல. There is no preaching about repentance. மனதிருமலை குறித்ததான செய்தி இல்லை. There is no preaching about after death, where are you going? மரணத்திற்கு பிறகு நாம் எங்கே போக Are போகிறோம்? you going to hellfire or are you going to heaven? நாம் பரலோக நித்தியத்தோனுக்கு போக போகிறோமா அல்லது நித்திய நரகத்துக்கு போக See, போகிறோமா? Satan wants to deceive the very elect of the people also. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களையும் பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாய் To divert their mind from the ways of eternity to the ways of the world. இந்த உலக நித்தியத்திலிருந்து உலகத்திற்கு நம்முடைய மனதை அவன் திசை So திருப்புகிறான். there are many false prophets who have risen up to speak only things about the world and not about God. இன்றைக்கு இருக்கிற பொய்யான தீர்க்கதரிசிகள் உலகத்தை குறித்துதான காரியங்களை மட்டும் பேசுகிறார்களே தவிர தேவனை குறித்துதான செய்திகள் இல்லை. So be very careful about what message you are hearing from the mobile phone. ஆகவே மிக கவனமாயிருங்கள், நீங்கள் உங்களுடைய மொபைல் போன்ல எந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்று. And there are people today, Christians, இன்றைய கிறிஸ்தவர்கள் மக்கள் they think, okay, they can sit at home even on a Sunday and listen to the message which is given in the mobile phone. ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னைக்கு என்ன ஆகி போயிட்டோம், நம்ம மொபைல் போன்லயே செய்தி கேட்டுக்கலாம்னு ஒரு எண்ணத்துக்கு It's enough if I'm listening to one message in the mobile phone. ஒரு மொபைல் போன்ல ஒரு செய்தி கேட்டா I போதும். don't have to go to the house of God. தேவனுடைய வீட்டுக்கு போவதை நாம் மறந்து விட்டோம். Dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி the சகோதரி, word of God clearly warns us. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. Let's turn to Hebrews chapter 10. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் எடுத்துக்கொள்வோம். சபை கூடி வருகிறது. Let's read verse. Yes. சபை கூடுவதை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் பிடித்து கடவோம். Yes, verse 26 also. For if we sin willfully after that we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sins. எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவம் நிமித்தம் செலுத்தத்தக்க ஏறுவது. And also verse 27, very important. 27 வாசிக்க பார்க்கலாம். Certain fearful looking for judgment and fiery indignation shall be over the adversaries. So here the word of God is warning us very clearly that we should gather in the house of God on a Sabbath day, on the Lord's day. இங்கே வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அந்த ஓய்வு நாளிலே அல்லது இன்றைய உயிர்த்தெழுந்த நாளிலே எல்லாரும் எங்க போனோம் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் உட்காந்து பைபிள் பண்ண மெசேஜ் கேட்கணும் அப்படியே சொல்லிடுங்க. ஒருத்தரையும் விடக்கூடாதுமா, அடி பின்னிடு வசத்தை காசு. வீட்டில் உட்காந்து கேட்டாலும் சேர்க்காதீங்க, கோயிலுக்கு கட்டுறோம். தைரியமாக பிரசங்கம் பண்ணுறோம். Yes, God wants us to be in His house. நாம் தேவனுடைய வீட்டுக்கு போகணும். தேவனுடைய வீடு எதுங்க? கடவுளுடைய ஆலயம். And the next thing is, many people go to the house of God without preparation. அநேக மக்கள் தேவனுடைய வீட்டுக்கு
எந்த ஆயத்தம் இல்லாம போறாங்க, They go without prayer. ஜெபம் இல்லாம போறோம். Then how will God speak to them? எப்படி நம்மளோட ஆண்டவர் See, பேசுவாங்க? they go to the church நாம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு and they செல்லும்போது try to find fault with others. எதுக்கு போறோம் தெரியுமா? என்னால என்னத்த குற்றத்தை பார்க்கலாம், ஐயாவோட என்ன குற்றம் பார்க்கலாம், மற்றவங்களுக்கு குற்றம் பார்க்க தான் போறோம். Finding fault with others. மற்றவங்களுடைய குற்றங்களை பார்ப்பதற்கு தான் See, ஆலயம். God is watching. தேவன் நம்மை கவனிக்கிறார். See, the wrath of God will come. That's what the Bible wants. தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல் வரும் என்பதை வேதம் We have to go to the house of God with an earnestness to hear the word of God, the message which comes from God. தேவனிடமிருந்து வருகிற தேவ வார்த்தையை வாஞ்சையோடு கேட்பதற்கு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். But Satan, it instigates people to find faults with others. ஆனா பிசாசு பண்ற காரியம் என்ன தெரியுமா? அவனால என்ன குற்றம் இது, இவனால என்ன குற்றம் இது, குற்றங்களை கண்டுபிடிக்க சபைக்கு அனுப்புறான். Yes, we need to be very careful, அதை குறித்து மிக ஜாக்கிரதை, watchful. கவனமா இருக்கணும். And then finally we see in verse 2, கடைசியாய் நம்ம எபிரேயர் 1:2 பார்ப்போம். hath in these last days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds. வாசிங்க பார்க்கலாம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சமூகவாதியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். So here it's very clear, it's the Lord Jesus who is speaking to us in these last days. இங்க கடைசியா மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். கடைசி நாட்களில் யாரை கொண்டு பேசுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Yes, it's the Lord Jesus who speaks to us. நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is not, a man or, another person. ஒரு நபரோ ஒரு மனிதனோ அல்ல. It is the Lord Jesus himself. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மூலமாய் See, God wants to commune with us. He wants to speak to us. அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும், நம்மோடு பேச வேண்டும். He is ready to speak to us. அவர் தயாரா இருக்கிறாரா இல்லையா? But are we ready to speak to him? நாம ரெடியா இருக்கிறோமா? Are we ready to hear his voice? நாம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாரா See, இருக்கிறோமா? today we spend so many hours speaking to our friends. நண்பர்களோடு பேசுவதற்கு மணி கணக்குல பேட்டரியே போனாலும் பேசுறோம். Once again I come to this mobile phone. There is so much of social media. இன்றைக்கு அந்த சோசியல் மீடியா என்கிற சமூக வலைத்தளங்களிலே And people spend hours wasting their time chatting with friends. காலங்களை வீணாக்குறோம். நீங்க கூட அதிகமாயிட்டீங்க பெண்களை சேட் பண்ணுறது. Yes, God wants to speak to us. தேவன் நம்மோடு பேசுறேன். But the devil is keeping us away from God. பிசாசானவன் தேவனை விட்டு தூரமா இருக்க See, வேண்டும். the devil is shutting our ears not to listen to what God is saying. தேவன் எதை சொல்கிறாரோ அதை கேட்பதற்கு பிசாசானவன் நம்முடைய காதை அடைக்கிறான். Yes, but we need to understand that our God is a living God who is a speaking God. நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர், பேசுகிற ஆண்டவர். எல்லாமே சொல்லுங்க, ஜீவனுள்ள ஆண்டவர், பேசுகிற ஆண்டவர். அப்ப யார் சத்தத்தை கேட்கலாம்? We have to hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்கலாம். Okay, the second thing. இரண்டாவது காரியம், The first thing we saw about God speaking to us through his Son. முதலாவது நாம் என்ன பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றுகிறார் அல்லது பேசுகிறார். Okay, the second thing here. இரண்டாவது காரியமாக, Let's read from verse 8 to 10. 8-10 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். But unto the Son he saith, Thy throne, O God, is forever and ever. A scepter of righteousness is the scepter of thy kingdom. Thou hast loved righteousness and hated iniquity. Therefore God, even thy God, hath anointed thee with the oil of gladness above thy fellows. And thou, Lord, in the beginning hast laid the foundations of the earth, and the heavens are the works of thine hands. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவர்களெல்லாம் வஸ்திரம் போதும். So here Paul is saying, இங்கே பவுல் சொல்லுகிறார், your kingdom is ruled by the scepter of your righteousness.
உம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நீதியின் ராஜ்யமாக சிங்காசனமாய் ஸ்தாபித்திருக்கிறது. Yes, that's the God's staff, the rod of righteousness. நீதி உள்ள செங்கோலாய் தேவன் அதற்கு நம்ம ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். Yes, that's the same verse is found in Psalm 45 verse 6 and 7. You can read it later. பின்னாடி நீங்க வாசிங்க 45 7 8 இதே வார்த்தை 6 and 7. 6 7ல 45 46 Psalm 45 verse 6 and 7. சங்கீதம் 45 6 7ல இதே வார்த்தை நீதி இல்ல செங்கோல் இருக்கிறது. Yes, the scepter of righteousness அது நீதியின் செங்கோல் is thy kingdom. நம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல். So we need to see whether we are righteous. அதிலிருந்து நாம் நீதிமான்களா இருக்கிறோமா என்று நாம் அறிந்து And then here Paul is saying, இங்க பவுல் சொல்லுகிறார், you have loved righteousness எதை விரும்பணுமா 9ஆம் வசனம் நீதியை விரும்பி and you hated iniquity. அதை எதை வெறுக்கணுமா? இப்ப எதை விரும்புறோம் எதை வெறுக்கிறோம்? அது வசனம் சொல்லுது, உண்மையா சொல்லுது. நீங்கள்ல பொதுவா அக்கிரமத்தை விரும்புறோம், நீதியை வெறுக்கிறோம். ஆப்போசிட் ரைட். See, we compromise with the world. இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போயிட்டோமா? We compromise with the evil of the world. இந்த தீமையான உலகத்தோடு நம்மை அர்ப்பணித்து See, விட்டோம். we have forsaken righteousness which God expects from us. நாம் தேவன் விரும்பின நீதியை நாம் தள்ளிவிட்டோம். See, God's kingdom is ruled by the scepter of righteousness. தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ள உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய். See, without righteousness we cannot enter the kingdom of God. நீதியாய் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க That's முடியாது. what Paul says in 1 Corinthians chapter 6 verse 9. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் அநியாயக்காரர் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் திருடரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவதில்லை? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? நீங்கள் அறியவில்லையா அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று? Don't be deceived. நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாமல் இருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். Neither fornicators, அந்த கெட்ட பழக்கம் உள்ளவர்களோடு, idolaters, adulterers, effeminate, abusers of themselves with mankind. அங்க சொல்லப்பட்டது ஒரு லிஸ்ட். வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர். Yes, all these things, which will not take us to the kingdom of God. பேர்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. And in Revelation chapter 22 verse 15, வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம், there also we read who all will not enter the kingdom of God. அங்கே சொல்றது யாரெல்லாம் போக மாட்டாங்க வாசிக்குமா? For without our dogs, sorcerers, whoremongers, murderers, idolaters, and whosoever loveth and maketh a lie. 22:15. விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். So the list is very clear. இங்க நல்ல ஒரு லிஸ்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. People who are into these sins will not enter the kingdom of heaven. யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. Because the kingdom of God is ruled by the scepter of righteousness. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ள சிங்காசனத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. The unrighteous cannot find a place in heaven where there is righteousness. அநீதி உள்ள மனிதன் அந்த நீதி உள்ள இடத்திலே தனக்கு இடத்தை தேட முடியாது. Unrighteousness has to be repented for in this earth. இந்த பூமியிலே அந்த நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். That's why the grace of the Lord Jesus Christ is there for us now. ஆகவேதான் கர்த்தருடைய கிருபை அந்த மக்களுக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Lord Jesus said, repent for the kingdom of heaven is at hand. ஆகவேதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். One small lie, if you have spoken, you have to repent for that. ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா கூட பரிசுத்த ஆவியான மனசை குத்துவாரு. உடனே என்ன பண்ணோம்? We should repent. எல்லாரும் என்ன பண்ண சொல்லுங்க? பொய்யை பேசினா தான் அது சூடு உண்டாயிடும். சின்ன பொய் சொன்னாட மனம் வந்து அவங்க தான் பரிசுத்த ஆவி நிறைஞ்சது. See, that one lie will not take you to heaven. அந்த ஒரு பொய் கூட பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகும். See, God is very clear in His word. God's word is sure.
கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, உண்மை உள்ளது. See, God's word will test us. தேவனுடைய வார்த்தை நம்மை சோதிக்கும். We are going to be weighed in the balance which God has for us. தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அந்த தராசிலே நீங்கள் நானும் நிற்கப்பட We வேண்டும். all will stand before God on the judgment day. அந்த நீதி அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நீங்க அனைவரும் அந்த தராசுக்கு And உண்டாகும். what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The books will be opened. புத்தகங்கள் திறக்கப்படும். All that we have done has been recorded in the books. தெரிஞ்சோ தெரியாமலோ மறைஞ்சோ மறையாமலோ செய்த எல்லா காரியங்களும் அந்த புத்தகத்தில் But we எழுதப்பட்டிருக்கு. have this assurance. நமக்கு ஒரு நல்ல அஷூரன்ஸ் If we இருக்கு. have repented for our sins, மனம் திரும்புதற்கான அந்த வைராக்கியம் என்ன if we நடக்கிறது? have received forgiveness for our sins, நம்முடைய பாவத்திற்கு நாம் மன்னிப்புக்கு அறிந்திருக்க வேண்டும். then we are going to go to heaven. அப்போது மட்டுமே தேவ ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். Yes, otherwise the unrighteous cannot enter the kingdom of heaven. அநீதி உள்ளவர்கள் அக்கிரமக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பதை And in அறிந்திருக்கிறீர்களே. this, Revelation chapter 22 verse 15, it says murderers also. அங்க கூட 22:5 வாசிக்கிறோம். 15. கொலைபாதகர் 15ல யார் கூட போக முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். And who are these murderers? யார் அந்த கொலைபாதகர்கள்? It's not that you need to murder a person. ஒரு மனிதனை கொலை செய்கிறவர்கள் மட்டுமல்ல. A brother or a sister who hates his brother and sister is a murderer. That's what the Bible says. நல்லா கவனிங்க. சொந்த சகோதரனை சொந்த சகோதரியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொலைபாதகர்கள் என்று Or it could be your brother in Christ in the church. ஒருவேளை சொந்த உடன் பிறந்த ரத்த சம்பந்தமான மட்டும் இல்ல. See, there is so much of hatred in the church today. இன்றைக்கு திருச்சபையிலே அநேகப்பட்ட வெறுப்புணர்வுகள் இருக்கிறது. Divisions. பிரிவுகள். Because Satan is wreaking a havoc. He knows his time is very short. அவனுடைய நேரம் கொஞ்ச காலம் தான் தெரிஞ்சு அவன் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுறான். He's bringing about divisions amidst the churches. திருச்சபைக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருகிறான். Groupism. குழு மாற்றங்கள். One person opposing the other person. ஒருவரை இன்னொரு தாக்குவது, இன்னொருவர் எந்தவரை தாக்குவது, குழுவாக Hating each other. ஒருவரை ஒருவர் There வெறுப்பது. is no love at all. அன்பே இல்லங்க. So those who don't love their brother or sister is a murderer. That's what the word of God says. நமக்கு தெரிந்த சொந்த சகோதரனை விசுவாசியை நேசிக்காவிட்டால் நாம் கொலைபாதகர். And then the word of God in Revelation 6 says, let's read verses 11. Revelation 22 verse 11. 11 அப்படி வாசிப்போம். அநியாயம் He செய்கிறவன் that is unjust, let him be unjust still. And he which is filthy, let him be filthy. அசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கட்டும். And he that is righteous, let him be righteous still. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். And he that is holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். And verse 12, very important. 12 ரொம்ப முக்கியங்க. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். Yes, God is coming soon. தேவன் சீக்கிரமா வர போறாருங்க. And his reward is there for us. அங்கே நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. Give every man according to his deeds. அந்த பலன் எப்படி தெரியுங்களா? யார் யார் எப்படி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு So ஏற்றபடி. here the word of God clearly says, he that is righteous, let him be righteous still. இங்கே வேதமாக தான் சொல்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். So we need to be righteous till the end of this earth. இந்த உலகத்தின் முடிவு மட்டும் நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். Faithful to God till the end. Sorry. Faithful to God till the end. உண்மை உள்ளவர்களாக கடவுளுடைய வருகை மட்டும் நாம் இருக்க வேண்டும். Only then we will be taken into heaven. அப்போது மட்டுமே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். Yes, the Lord, we hear about the Lord Jesus coming very soon. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். Whatever is recorded in the Bible is happening. எதெல்லாம் இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறதோ அது நடந்து கொண்டிருக்கிறது. Yes, and we know for sure that God is coming soon. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர். But are we prepared to meet God? நீங்கள் நான் அவரை சந்திக்க தயாரா இருக்கிறோமா? Are we ready? தயாரா? எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? Today if God is going to come, am I going to heaven? இன்றைக்கு கர்த்தர் வருவார் என்றால் நான் தேவனுடைய சமூகத்துக்கு See, that is the assurance every Christian, every believer should have. அப்பேற்பட்ட அஷூரன்ஸ் நமக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். So, but see, sadly today, many are, filled with self-righteousness. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு துக்ககரமான காரியம் என்றால் அநேகர் சுய சித்தத்திலே சுய நீதியிலே இருக்கிறார்கள். Self-righteousness is totally against God. சுய நீதி
தேவனுக்கு விரோதமான பகை. You think that you are righteous before God. நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோகியமா You இருக்கிறேன். think, oh, I'm not a sinner. நான் பாவி இல்ல. I have not done this sin, that sin. நான் அந்த பாவத்தை செய்யல, இந்த பாவத்தை See, செய்யல. the religious leaders during the time of Jesus, இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலே அந்த மத சம்பந்தமான தலைவர்கள் என்ன the சொன்னாங்க? Pharisees, the Sadducees, the scribes, the chief priests, they were all self-righteous people. அவங்க பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள், அந்த பிரதான ஆசாரிகள்லாம் அந்த சுய நீதியில இருந்தாங்க. நான் நிறைய செய்யறேன், எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கிறேன். See, they looked down upon other sinners, ஆனா மற்றவங்க பாவத்தை அப்படி கீழே இருந்து பார்த்தாங்க. not knowing that they are sinners before God. ஆனா அவர்கள் தேவனுக்கு முன்பாக பாவிகள் என்பதை பார்க்காமல் இருந்தார்கள். God rebuked them. The Lord Jesus rebuked them. அப்பேற்பட்டவர்களை தேவன் எதிர்த்தார், அவர்களை வெறுத்தார். He cast his woes upon them. அவர்களை உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். He called them, a brood of vipers, or generation of vipers, அவர்களை பார்த்து சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, hypocrites. மாயக்காரர்களே. See, many people today, have the self-righteousness in them. எல்லாருக்கும் அதான், நான் ரொம்ப யோகியப்பா. And we look down upon others. மற்றவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம். யாரு? See, that's a very sad thing. Whether we are a preacher or an evangelist or anybody or a pastor. நம்ம யாரோ பிரசங்கம் பண்ணுறோ, சுவிசேஷகரோ, போதகரோ மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்க கூடாது. See, Paul says பவுல் சொல்லுகிறார் in Philippians, பிலிப்பியர்ல, always, we don't have to turn to it, think that others are better than you. எப்போதும் நம்ம நான் என்ன நினைக்கணுமா, மற்றவர்களை என்னை காட்டிலும் மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்று நினைக்கிறேன். Paul said that. அதுதான் பவுல் சொல்றார். I am the chief of the sinners. நான் பாவிகளில் பிரதான பாவி. Yes, we should be humble enough to say that. அதுதான் தாழ்மையின் ஒரு வார்த்தை. And we should really mean it. அதுதான் உண்மையாக அர்த்தம். See, today many Christians in the churches, they try to find fault with others. இன்றைய கிறிஸ்தவர்கள் மற்றவங்கள என்ன குற்றங்குது அதை தான் சொல்றாங்க. Oh, this man is into this sin. இந்த மனுஷன் இந்த பாவத்தை செய்துட்டாங்க. This lady is into this sin. இந்த பொம்பளை இந்த செய்துட்டாங்க. These children are into these sins. இந்த பிள்ளைகள் இதை செய்து விட்டார்கள். Not knowing their true condition. அவங்களுடைய உண்மை நிலையை தெரியாம பேசுகிறார்கள். See, Satan's work is to find fault with others. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா, மற்றவங்கள குற்றத்தை தான் நோண்டிட்டு இருக்கு. He is the accuser of brethren. That's what the Bible says. அவன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். So we need to check ourselves whether we have self-righteousness. நம்ம எல்லாரும் ஒருவர் நம்ம பரிசோதிக்க வேண்டும். எனக்குள்ளே அந்த சுய நீதி இருக்கிறதா, தேவ நீதி இருக்கிறதா? See, Isaiah, he said, ஏசாயால வாசிக்கிறோம், our righteousness is like filthy rags before God. என்னுடைய நீதி என்ன எப்படின்னா அழுக்கான தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க? We should first understand that. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. We should not think we are righteous. Oh, I'm better than this person, that person. ரொம்ப யோகியமா நான் மற்றவங்களை நினைக்கூடாது. அவங்கள காட்டில நான் பெரியவன், இவங்களை காட்டில நான் ரொம்ப சிறந்தவன். See, that was the prayer of the Pharisee. அதுதான் பரிசேயன் ஒரு The ஜெபம். Lord Jesus said that. அங்க ஏசாமி சொன்னாரு. He gave that parable. அந்த நமக்கு ஒரு உதாரணத்தை ஓமையை கொடுத்தார். The Lord Jesus said, the Pharisee will, he prayed, I am not like this extortioner. I am not like this adulterer. அங்க அவர் சொல்றாரு, இந்த விபச்சாரணைக்காரர் போல அல்ல நான், அங்க நிக்கிறான் ஆயக்காரன் அவனை போல நான் இல்ல. Yes, he boasted himself. Spiritual pride. Many people today have this spiritual pride. நீங்க பாதி பேருக்கு மேல என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய பெருமை, சுய நீதி. And that is a sin before God. அதுவும் கூட பாவமா தேவனுக்கு முன்னாடி. We need to repent. மனம் திரும்ப வேண்டும். Today, let's repent. Christians, believers. இப்பொழுதே ஆமென். See, with self-righteousness we cannot enter the kingdom of heaven. சுய நீதியோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. So let's ask ourselves. ஆகவே நாம தேவனிடத்துல கேட்போம். See, the Lord Jesus, John the Baptist said, யோவான் ஸ்நானகன் சொன்னார், bring forth fruits worthy of repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். That's what God is looking for. அதைதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். Fruits worthy of repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. So God is looking for fruits of repentance in us. எதை எதிர்பார்க்கிறார் நம்மள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற? Because the Bible says very clearly, all have sinned and fallen short of the glory of God. வேதம் சொல்லுது நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டோம். None of us is righteous before God. தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. It is God who makes us righteous and perfect. தேவன் மட்டுமே நம்மை நீதிமானாக சிறந்தவர்களாக மாற்றுகிறார். He is making us perfect to go and be with Him in eternity. அவரே என்னை முழுமையாக நிறைவான நல்லவனாக மாற்றுகிறார். The work that He has begun in us, He will finish it. That's what the Word of God says. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையிலே. The work that He has begun in us, He will finish it.
The work. என்னுடைய எந்த காரியத்தை? கிரியைகளை என்னுடைய கிரியைகளை அவர் செய்து முடித்தார். No, the work that He has begun in us, He will finish. என்னிலே கிரியை ஆரம்பித்தவர் அவரே அதை செயல்படுத்தி முடித்தார். Yes, He will finish it. என்னிலே கிரியை ஆரம்பித்தார் He has to make us righteous. அவர்தான் என்னை நீதிமானாக See, மாற்றுவார். none of us can do works and think that we are righteous. என்னுடைய கிரியையினாலே நான் நீதிமானாக்கப்படுவதில்லை. The Lord Jesus gives us that righteousness. அந்த நீதியான கிரியையை தேவனே எனக்கு See, தருகிறார். Isaiah, once again he says in Isaiah 61 verse 10, 61:10 ஏசாயாவிலே the prophet Isaiah says, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா I சொல்லுகிறார், will greatly rejoice in the Lord my God, for He has clothed me with the garments of salvation. He has covered me with the robe of righteousness. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா களிக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு நல்ல வாசிங்க, மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு. ஆமென். So Isaiah the prophet is very clearly saying, you need to have the garment of salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். And we need to be covered with the robe of righteousness. நீதியின் சால்வையினால் நாம் முழுமையாக மூடப்பட்டிருக்க வேண்டும். Yes, with sin in our heart, without repentance, we cannot receive this garment of salvation and the robe of righteousness. நம்முடைய இருதயத்திலே பாவம் உள்ளவர்களாய் உண்மையான மனம் திரும்பல் இல்லாவிட்டால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள முடியாது, நீதியின் சால்வையை தரித்து, and we will be denied entry into heaven. அங்கே நாம் அந்த தேவ ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தடை So செய்யப்படுகிறோம். we need to have the garment of salvation. நமக்கு அங்கே போவதற்கு ரட்சிப்பின் வஸ்திரம் அவசியம். We have to be covered with the robe of righteousness. நீதியின் சால்வையினால் நாம் தரித்திருக்கப்பட God வேண்டும். is looking for righteousness in us. நம்முடைய வாழ்விலே தேவன் நீதியை பார்த்து He கொண்டிருக்கிறார். is looking for holiness. பரிசுத்தத்தை பார்க்கிறார். See, today many people want to serve the Lord. அநேகர் இன்றைக்கு ஆண்டவருக்கு பணி செய்யணும்னு நினைக்கிறாங்க. You know what David told Solomon? ஆனால் அங்கே தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? Serve the Lord with a perfect heart. நீ உத்தம இருதயத்தோடு தேவனுக்கு பணி செய்ய வேண்டும். Serve the Lord in sincerity and in truth. உண்மையோடும் பரிசுத்தத்தோடு நீ பணிவிடை செய்ய And வேண்டும். serve the Lord in holiness and righteousness. That's what the Bible says. நீதியோடும் பரிசுத்தத்தோடும் பணிவிடை See, செய்ய. today many people are doing God's work without holiness, without clean hands, without a perfect heart. சுத்த இருதயத்தோடு சுத்த கரங்களோடு கர்த்தருக்கு இன்றைக்கு யாரும் பணிவிடை செய்ய. Yes, there are preachers, there are pastors who are in adultery. இன்றைக்கு அநேக போதகர்கள் விபச்சார வேசித்தனத்தில் இருக்கிறார். There are pastors who are drinking alcohol. அவருக்கு அநேக போதகர்கள் நல்லா தண்ணி அடிக்கிறாங்க, They smoke. ஸ்மோக் பண்றாங்க. They are doing God's work. ஆனால் அவங்க எதையும் It's a செய்யறாங்க. very sad thing, friends. இந்த பக்கம் இதையும் செய்கிறாங்க. But we have to check ourselves. நம்மை நாமே இன்றைக்கு See, we are going to be rewarded according to our deeds. நம்முடைய செயலின்படியே அவனவனுடைய கிரியைக்கேற்ற பலன் வருகிறது. The Bible clearly warns us. இந்த வேதாகம் மிக சரிவாக நமக்கு எச்சரிக்கிறது. Cursed is the man who does the work of God carelessly. தேவனுடைய ஊழியத்தை அசதியோடு செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். Cursed is the man who does the work of God carelessly. அசதியோடு இந்த ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். Be very careful, dear people. அதை குறித்து மிக கவனமா இருக்கணும். We have to humble ourselves daily. ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்திக்கணும். I have to humble myself. நான் தாழ்த்திக்கிறேன். I am humbling myself daily. ஒவ்வொரு நாளும் என்ன நான் தாழ்த்துறேன். Because we are living in a very evil world. ஏனென்றால் மிக மோசமான தீமையான We உலகத்திலே are surrounded by evil. நம்மை சுற்றிலும் தீமை இருக்கிறது. Anytime we are bound to fall. எந்த நிலையிலும் நிற்கிறேன் என்று சொல்லுகிறோம், என்ன பண்ணுவான்? விழுந்து விடுவான். But every day we need to humble ourselves before the presence of God. Search our hearts and see where do we stand. ஒவ்வொரு நாளும் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நம் இருதயத்தை சோதித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். Yes, we have to repent for all that we have done. நாம் செய்த எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். Without repentance there is no salvation. மனம் திரும்பல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. Yes. We sing this beautiful song, Bergman song. அழகான ஒரு பாட்டு பாடுறோம். That's, it says, without repentance there is no salvation. என்ன பாட்டுங்க? பாவ மன்னிப்பு இல்லாத நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Yes. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீத்தர வேண்டும். கைத்தட்டி உற்சாகமா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீத்தர வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார்.
தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். எல்லாம் உற்சாகமாய். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அவமதிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் இருக்கா நமக்கு? How many of us have the assurance of salvation? இப்பேற்பட்ட நிச்சயம் எத்தனை பேருக்குள்ள இருக்குது? How many of us are sure that we are going to go to heaven? எத்தனை பேருக்குள்ள நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற நிச்சயம் We இருக்கு? need to have that assurance at all times. அந்த நிச்சயம் எப்போது நமக்குள்ள இருக்க வேண்டும். Why many Christians and believers are in fear? ஏன் அனைவருக்குள்ள இன்னைக்கு பயம் இருக்கிறது? விசுவாச குடும்பம் Because they don't have the assurance of அந்த salvation. ரட்சிப்பின் நிச்சயம் அவர்களுக்குள்ள இல்லை. Or they might have received the assurance of salvation, அவர்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் but they are in a backslidden condition. அவர்கள் பின்மாற்றம் போன காரியத்தில் இருப்பார்கள். Yes, today they would have received the assurance of salvation long back. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருப்பாங்க. But இப்போ they would have been today they are in a backslidden condition. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவள பின்மாற்றம் Today அடைந்து many people, they fear sickness, they fear death. பயத்தோடு சாகிறார்கள், பயத்திலே சாகிறார்கள். See, but when we have the assurance of salvation, உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது ரட்சிப்பின் நிச்சயம். and when we know that we are, even if we leave this earth, we are going to be with Christ in eternity. நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நான் என் வாழ்க்கையின் முடிவிலே நான் எங்கே போவேன்? That should be our motive. அதுதான் நம்முடைய See, we நோக்கம். should be eternity focused. அதுதான் நித்தியத்தை குறித்ததான எதிர்காலம். God is expecting us to be righteous. தேவன் நீதியை நம்மிலே He எதிர்பார்க்கிறார். will perfect us. He will make us perfect. அவரால் தான் நம்மை சரியானவர்களாக மாற்ற முடியும். Yes, God can do it. அது தேவன் செய்வார். It should be done. We have to go into the presence of God. அதுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? We have to ask Him. தேவ சமூகத்திலே போய் தேவனை நோக்கி கேட்கணும். Yes, I need the garment of salvation and the robe of righteousness. ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் வேண்டும், நீதியின் சால்வை வேண்டும். Without which we are not going to heaven. இவைகள் இல்லாமல் தேவராஜ்யத்திலே போக முடியாது. Yes, dear people, let me close with a story. ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். See, it talks about how we need to go to God in prayer. நாம் எப்படி தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும். See, there was an Irishman ஒரு ஐரிஷ் என்கிற நாட்டை in the state of New Jersey, அந்த ஐரிஷ் மேன் எந்த ஊர்ல இருக்கானா? அமெரிக்காவில் இருக்கிற நியூ ஜெர்சி. and he was convicted to be hanged by the governor. அவன் அந்த நாட்டினுடைய கவர்னராலே கொலை செய்யப்பட வேண்டும், தூக்கிலிடப்பட வேண்டும். Yes, because of his evil doings. அவன் செய்த தவறான காரியத்தை. And many people, they try to somehow convince the governor to release him. அநேகர் அந்த கவர்னரிடம் போய் அவனை எப்படியாகிலும் அந்த கொலை குற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும் அவனோட பேசினாங்க. Because the governor was very sure that he wanted to hang this man because he was a very evil person. ஆனா கவர்னருக்கு நிச்சயம் என்னன்னா, இவனை கொலை செய்தே அவனும் ரொம்ப மோசமான ஆளுப்பா, இவனை விடக்கூடாதுன்னு தீர்மானம். And the governor was very obstinate, very stubborn not to release him. அவனுக்குள்ள ஒரு கடினமான எண்ணம் அல்லது ஒரு இடுக்கமான தீர்மானம்னா இந்த மனுஷனை கொலையே பண்ணிடணும், தூக்கு தண்டனை. So it came to a time where that day of to be hanged, it was a week before. ஒரு வாரத்துக்கு முன்பாக அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு வாரம் தான் இருக்கு. And he had to go to the gallows. அந்த தூக்கு மேடைக்கு அவன் போனான். So that one week before, the wife and they had 10 children. ஆனா அவனுக்கு ஒரு மனைவி, எத்தனை பிள்ளைங்க? 10 children. 10 பிள்ளைங்க. So what did the wife do? அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? இந்த பையனை தூக்கிலிட்டா the wife, she took all the 10 children. அந்த அம்மா 10 குழந்தைகளை கொண்டு போய் They went to the governor's office. கவர்னர் மாளிகைக்கு போயிட்டாங்க. And they were waiting for the governor to come. அந்த கவர்னர் வெளியே வரணும் காத்திருந்தாங்க. And as the governor, entered, அங்க கவர்னர் வெளியே வந்தபோது, as he was entering in, அந்த உள்ள வந்தபோது, this wife and the 10 children, they fell prostrate before God, before the governor. சாஷ்டாங்கமா காலை பிடிச்சி விழுந்தாங்க. They begged him for mercy. அதே எங்க மேல இரக்கமா இருக்குன்னு கெஞ்சினாங்க. And the governor saw this thing. அதெல்லாம் கவர்னர் பார்த்தாரு. He saw this man had 10 children. ஐயோ, இவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்கப்பா. And he's seeing them all lying down begging for mercy. எல்லாரும் அம்மாவும் அந்த 10 பையனும் காலில் விழுந்து எங்க அப்பாக்காக இறங்குங்க, என் கணவனுக்காக இறங்குன்னு கெஞ்சுவாங்க. And that moment,
அந்த சூழ்நிலையில் தானே the governor's heart was changed. அவனுடைய கவர்னருடைய இருதயம் மாற்றப்பட்டது. And he wrote a, declaration, a letter saying he is released. He உடனே will not be hung. ஒரு கடிதம் எழுதினார், அந்த மனிதனை நீங்கள் தூக்கிலிடாதீர்கள், அவனை விடுதலை செய்யுங்கள். Heart was moved when he saw these children. அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அவன் இருதயம் அப்படியே கரைஞ்சு போச்சு. Yes, the Lord Jesus is also like that. இதே வண்ணமாய் தான் உங்களுக்காக எனக்காக See, you and me, we were to be hung in that, Calvary's tree. நீங்களும் நானும் அந்த சிலுவை கல்வாரியில அடிக்கப்பட வேண்டும், அங்கே நாம் தொங்க வேண்டும். But the Lord Jesus took it upon himself. ஆனால் அவரே தன்னையே நமக்காக He hung for us on that Calvary's tree. அந்த கல்வாரி மரத்திலே உனக்காக நமக்காக அவர் தொங்கினார். He took my sins. என்னுடைய பாவத்தை He took your sins. உங்கள் பாவத்தை He took சுமந்தார். the sins of all mankind. இந்த முழு மனித உலகத்தின் பாவத்தை He சுமந்தார். took my curses. என்னுடைய சாபத்தை He took சுமந்தார். your curses. உங்கள் சாபத்தை He சுமந்தார். took my sickness. என்னுடைய வியாதியை He சுமந்தார். took your sickness. உங்களுடைய வியாதியை சுமந்தார். Took it upon himself. அவரே தன் மேல் A ஏற்றுக்கொண்டார். man without sin. பாவம் இல்லாத ஒரு மனிதனாய் A sinless body was given as a propitiatory sacrifice பாவமற்ற சரீரம், பாவம் இல்லாத பரிசுத்தமான சரீரம் to redeem us, நம்மை to விடுதலையாக்கும். save us from the punishment for the sins that we have committed. நாம் செய்த பாவத்தின் தண்டனைக்கு பதிலாய் அவர் தண்டிக்கப்பட்டார். All that we have to do is, அவரே எல்லாவற்றையும் செய்யும். we know all that we have to do. நான் செய்ய வேண்டியதை அவர் We செய்ய. have to go to the cross. நாங்க எங்க போனோம்? நீங்களும் நானும் We have to go to the feet of Jesus. தேவ சமூகத்தில் நாம் போவோம். Fall before him. அவர் சமூகத்தில் Tell தாழ்ந்து him all your problems. உங்க பிரச்சனை எல்லாம் Tell சொல்லுங்க, him all your sins. உங்க பாவத்தெல்லாம் He சொல்லுங்க. is ready to forgive you. அந்த கவர்னரை உடைய அவர் பெரிய ஆளுங்களை Yes. மன்னிக்கிறவராக இருக்கிறார். When the unjust governor, when the unjust judge can, do the thing that was required by that widow woman, அநீதியான அந்த கவர்னர் அந்த 10 பிள்ளைகளையும் அல்லது வேதத்தில் இருக்கிற மாதிரி அந்த விதவையையும் கேட்டு மனம் மாறினது போல same way God can forgive us. அதே விதமாய் தேவன் உங்களை Our God is a merciful God. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். He is full of grace. அவர் முழுவதும் கிருபையினால் He நிறைந்திருக்கிறார், is full of truth. உண்மையினால் நிறைந்திருக்கிறார். And He expects us to come. ஆனா அவர் எதிர்பார்க்கணும் என்ன தெரியுங்களா? Dear brothers and அவர் sisters, சமூகத்தில் நாம் வரணும். He is waiting for you to come. நீங்கள் நானும் அவர் பாதத்தில் வரும்படியாய் Let's காத்து humble ourselves. நம்ம நாமே தாழ்த்துவோம். See, let's not hide our sins. நம்முடைய பாவத்தை மறைக்காதீங்க. Let's not put a mask or a cloak on us covering our sins. நம்முடைய பாவத்தை மறைப்பதற்கு ஒரு பிள்ளை அங்கியையோ பெரிய மாஸ்கையோ போட்டுக்க வேண்டாம். God knows our heart. தேவன் நம்ம இருதயத்தை He knows me. என்னை பத்தி He knows you. உங்களை என்னைய பத்தி தெரியும். Yes, He knows our heart condition. நம்ம இருதயத்தின் நிலை அவருக்கு தெரியும். Let's go and humble ourselves before God and ask God to give us the assurance of salvation. ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை கேட்போம். We need the garment of salvation and the robe of righteousness. ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் We need சால்வையும் clean hands to serve God. கர்த்தருடைய பணிக்கு சுத்த கரங்களோடு பணி செய்வோம். Yes, we need a perfect heart. சுத்த இருதயத்தோடு வேலை May செய்வோம். God help us. தேவன் உதவி செய்வார். Let us pray. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணி முடிக்கும், அர்ப்பணிக்க போகிறோம். பிறகு 2 பேர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை முடிப்போம். சகாராஜ் பாஸ்டம், சார்லஸ் பாஸ்டம் ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆசீர்வாதத்தை இருக்கும். Heavenly Father, Lord, we thank you for the word that you've given us, Lord. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. Lord, you are a speaking God. நீர் பேசுகிற தெய்வம். Lord, we should speak to you, Lord, first. நாங்க உங்களுக்கு முதல்ல பேசணும்பா. Lord, give us that spirit of prayer, Lord. ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க, எல்லா கை வச்சு கேளுங்க. ஜெப ஆவியை தாங்க. Lord, we are failing in our prayer life. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில நாங்கள் தோற்று போய் Lord, there is no private prayer. தனிப்பட்ட ஜெபம் இல்ல. Oh Lord, forgive us. மன்னியும் என்ன? You expect us to come into your presence. உங்க சமூகத்துக்கு நீ எதிர்பார்க்கறீங்கப்பா. Lord, you can fill us with your power only when we come into your presence. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பினதால் தான் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வர முடியும். Lord, we cannot receive that power without coming into your presence. உம்முடைய சமூகத்தில் வராமல் அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Lord Jesus, you said to your disciples, wait till you receive the power from above. ஆண்டவரே, நீ சொன்னீரே, பரிசுத்த ஆவியினால் ஒரு மலக்கு நீங்கள் அங்கே காத்திருங்கள் என்று சொன்னீரே. Then you will receive the power from above. அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள Lord, முடியும். we are so powerless, Lord, today. ஆண்டவரே, நாங்கள் சக்தியற்றவர்களாய் வல்லமை இல்லாதவர்களாய். Lord, we are powerless disciples. ஆண்டவரே, வல்லமையற்றவர்களாய் இருக்கிறோம். Forgive us. மன்னியும். We are bringing shame to your name.
உம்முடைய பெயருக்கு நாங்க களங்கம் விளைவிக்கிறோமா? Lord, we are not bringing glory to your name. உம்முடைய நாமத்திற்கு நாங்க மகிமையை கொண்டு வரலாம். Lord, we need your power, Lord. அப்பா கேளுங்க, வல்லமை தாங்கன்னு கேளுங்க. Lord, we need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க. We need the power of your resurrection in our ஆண்டவரே, life. உயிர்த்தெழுந்த வல்லமையை தாங்க. Lord, people should see Christ in us. ஜனங்கள் என்னிலே எங்களிலே கிறிஸ்துவை பார்க்கட்டும். Fill us with your spirit, Lord. உம்முடைய ஆவினால் நிரப்பும் ஆண்டவரே. Bless these dear people, Lord. என்னுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Lord, you prepare us for eternity, Lord. ஆண்டவரே, ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. And help us to prepare others for eternity. ஆண்டவரே, மற்றவர்களை நாம் உம்முடைய ராஜ்யத்துக்காக Lord, ஆயத்தப்படுத்துங்க. help us to preach in season and out of season as Paul ஆண்டவரே, says. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை அறிவிப்பதற்கு எங்களை பயன்படுத்துங்க. To preach the cross of Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்க உதவி செய்யுங்க. Lord, let us not preach about ourselves. என்னை குறித்து இல்லப்பா, என்னை பற்றி நான் Let us பேச preach the cross of Christ. ஆண்டவரே, கிறிஸ்து கல்வாரில் மரித்த இயேசுவையே Lord, what great things you've done in our life. ஆண்டவரே, உண்மையோடு செய்வதற்கு உதவி செய்யும்பா. Help us, Lord. உதவி செய்யும். Bless all the dear people who are gathered here. இங்கே கூடின ஒவ்வொருவரையும் நீர் Lord, ஆசீர்வதிங்க. we want your rich blessings upon us. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் Lord, the time is very short. ஆண்டவரே, நேரம் குறுகி இருக்கிறது. We are in the last days, as your word says. ஆண்டவரே, வார்த்தையின்படி கடைசி காலம் இருக்கிறோம். Lord Jesus, you have said, ஆண்டவரே, நீர் சொன்னீர், watch, கவனிங்கள், watch and pray. கவனத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. Lord, help us to do that, Lord. ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. Lord, if we forget to watch and pray, we will be found wanting in your ஆண்டவரே, scales. விழித்திருந்து ஜெபம் பண்ண நாங்க மறந்துட்டோம்பா. There is going to be a rapture. ஆண்டவரே, ஒரு அப்பா எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகை வருகிறதுப்பா. Yes, Lord, we all have to be prepared. அந்த ரகசிய வருகைக்கு தயாராக As a church, we should be prepared, அந்த Lord. சபை தயாரா இருக்க உதவி செய்யுங்க. Lord, not one of us should be left behind. இங்க இருக்கிற ஒருவரும் அந்த ரகசிய வருகையில Because கைவிடப்படாது. there's going to be years of tribulation. ஆண்டவரே, மிக பயங்கரமான உபத்திரவ காலம் வரும்போது Lord, we want to be with you in eternity. உம்மோடு கூட அந்த நித்தியத்தில் இருக்க வேண்டும். Help us all, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறோம். Lord, you bless the work of your children. உம்முடைய ஊழியக்காரருடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். Bless our brother Arun Johnson and his family. ஆண்டவரே, அடிமையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். Lord, bless the work of the Time Trust, Lord. டைம் கஸ்டடியை ஆசீர்வதிக்கிறார். Lord, we want your rich blessings, Lord. ஆண்டவரே, விலையேற பெற்ற ஆசீர்வாதம் We வருவதாக. want the gospel to go through this ministry. இயேசு என்ற ரட்சகனை இந்த ஊழியர்கள் மூலமாய் கடந்து We செல்வதாக. want your name to be glorified. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. Father, we give you all the glory. உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus' holy name we pray. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. நான் மத்தியில ஊழியர் செய்து வருகிறேன். நான் மத்தியில ஜெபிக்க வருகிறேன். குளோரியா பார்த்து கண்ணில் ஆபரேஷன் பண்ணோம். கடவுள் அவங்க சுகத்தை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இங்க ஒரு குழுவை நாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இன்றைக்கு பிரசங்கித்தபடி ஊழியர் செய்ய அனுப்பிடுவோம். அது ஜெயமரியாக்கா தான் தலைவர். ஆனால் 2 மாதம் அவங்க ஊழியர் செய்யல, ஜெபம் பண்ணிக்கிறாங்க. போதும், ஜெபம் பண்ணலாம் போதும். வியாதியோடு இருக்கிற மக்கள் யாராவது வந்து எனக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு காத்துக்கிறாங்க. அவங்க இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். அக்கா, கடைசி காலம் நீங்கள் 2 பேரை யார் வராங்களோ இல்லையா, நீங்கள் மட்டும் கூட போங்க. அந்த போய் அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அம்மா, ருக்மணி அம்மா, உங்கள் சபையை சுவிசேஷ சபையாய் மாற்றுங்க. ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்காவது உங்கள் சபையில் இருக்கிற மக்கள் இயேசு என்ற நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அது வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். சொல்லுங்க, நான் ஊழியம் செய்ய போறேன், கொஞ்சம் கை தூக்குறாங்க. எல்லாம் ஊழியம் செய்ய போனா ஏதோ சூழ்நிலையில அங்கங்க ஓடிட்டு இருக்கு. போதும் போதும், போங்க, புறப்பட்டு போகல. நம்ம ஜான் பால் ரொம்ப நல்லா பண்றார். அவர் கொடுத்த ஊழியத்தை புதன்கிழமைனா வசனம் எழுத போறார், வெள்ளிக்கிழமைனா சந்தைக்கு போய் பிரசங்கிக்கிறார். எவ்வளோ கேவலம் தெரியுமா, எப்படி திட்டுறாங்க தெரியுமா. சனிக்கிழமைனா ஒரு இடத்துக்கு போகிறார், ஞாயிற்றுக்கிழமைனா பீச்சுக்கு போகிறார், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஃபிலிம் ஷோ காட்டுறார். யார் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற ஊழியத்தை செய்கிறார்கள், தேவ நிம்மதியிலும் மறுமையிலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாரும் ஊழியக்காரர் நேராக கை நிற்கணுமா. ஷீலா அம்மா, அருமையான அவருடைய மகள் எஸ்தர், ஆனந்த், அருமையான தம்பி நெகேமியா, எஸ்ரா, ஜாஷுவாஸ் நல்ல திருமண வாழ்க்கையை தருவேன். கடைசி தம்பி ஜான் நல்ல நண்பராய் கருத்து கொடுத்துருக்கேன். இந்த டைம் ஊழியத்துடைய ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. எல்லாம் நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க.
அவங்க பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்க முடியாது. ருக்மணி அம்மா சொல்லுன்னு பாருங்க, காவிரி நேர்ந்து தந்தார். அதுக்கு பிறகு சகயராஜ் ஐயா சார்லஸ் ஜோன் பண்ண பிறகு பிஷப்பை ஆசீர்வாதம் பண்ணி விக்டர் ஐயா சொல்லி ஜோம் பண்ணார். ஐயாவை தெரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் எழுதியிருக்கிற வசனத்தை